அண்மை செய்தி மதுரை சின்னமுடைப்பு கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்த சின்னமுடைப்பு கிராமத்திற்கு அதிகாரிகள் இன்று வருகை இருக்கும் நிலையில் அங்கு 1000 காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தரபாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுந்தரபாண்டியன், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக விடிதா. மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் தொடர்பாக 633 15 ஏக்கர் நிலத்தில் பணிகள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு மக்கள் மாநகராட்சிக்கு 3 சென்ட் இடம் மற்றும் வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மீள்குடி அமர்வு செய்யாமல் நிலம் மற்றும் வீடுகளை வழங்க மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று வீடு மற்றும் நிலங்களை கையகப்படுத்துவதற்காக தெற்கு தாசில்தார் விஜயலட்சுமி மற்றும் நிலம் கையெடுப்ப தாசில்தார் பிரபாகரன் ஆகியோர் ஜேசிபி வாகனத்துடன் கிராமத்திற்கு வந்தனர். இந்த தகவல் அறிந்து வந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் கிராமவாசல் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் உட்பட 7 பேர் குவிந்தனர். அதிகாரிகள் பொதுமக்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையால் தங்களுக்கு 3 சென்ட் இடம் வழங்க வேண்டும் என அப்போது மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஏற்கனவே நிலம் விரிவாக்கம் தொடர்பாக அறிவித்ததுடன் இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் அமைச்சர் மூர்த்தி பேச்சுவார்த்தையிடம் உடன்பாடு ஏற்படாததால் மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்திற்கு இன்று அதிகாரிகள் வரவுள்ள நிலையில் சின்னவுடப்பு கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் அதிகாரிகள் குவிக்கப்பட்டுள்ளனர். சின்னவுடப்பு கிராமத்திற்கு அவசர உதவிக்காக 2 ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. சின்னவுடப்பு கிராமத்திற்கு வஜ்ரா வாகனம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட கைது செய்வதற்காக 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காவல்துறையினர் கொண்டு வரப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி.